இப்போ நான் வந்து கான்ஃபிடென்ட்டா சொல்லிடலாம். ஆனா அந்த ஃபேஸ்ல இருக்கிறப்போ நானும் ஸ்ட்ரெஸ்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட்ல இருந்து தான் நானும் வந்திருக்கேன். ஓகேங்களா? படிக்கிற பசங்களுக்கு தான் பயம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அது வந்து ஒரு உண்மையான விஷயம். இப்போ அந்த பயத்தை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணும்னா, நம்ம கான்ஃபிடென்ட்டா, கன்சிஸ்டென்ட்டா நம்ம எக்ஸாம் எழுதுறோமா? டெய்லி மார்க் டெஸ்ட் பாக்குறோமா? மார்க் டெஸ்ட் எழுதி அதை அனலைஸ் பண்றோமா? இது வந்து லாஸ்ட் ஒரு 5% ஃபேஸ் தான். இந்த 5% ஃபேஸ் ஆனா ரொம்ப குரூஷியலான ஃபேஸ். ஹாய் மேம். சீனியர் கண்டென்ட் ரொம்ப ஃபன்னியா கண்டென்ட் எல்லாமே கிரியேட் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆக்சுவலி காலேஜ் ஸ்கூலோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே கம்மி பண்ற மாதிரி வைவாவோட வீடியோஸ் பட் யூ ஆர் டீச்சிங் ஆல்சோ நோ ஐ ஹவ் சீன் யூ a lot of videos where you are teaching certain concept and a pdf you are giving to the students yeah மேம். உங்க வீடியோஸும் பாத்துர்க்கேன் மேம். நல்லா இருக்கும். என்கேஜிங்கா லைக் பண்ணா ஸ்டூடண்ட்ஸ்க்கு இன்டராக்டிவ் பண்றீங்க. சூப்பர் மேம். Students will be super excited to meet you. So first of all, ஒரு கொஞ்சம் introduction கொடுங்க நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு. myself சந்தோஷ் மேம். ஆக்சுவலா நான் வந்து 2021 பேட்ச். நான் வந்து கிராக் பண்ணப்போ 2021 நீட் எழுதினேன். இப்போ வந்து ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் பை 5 days முன்னாடி ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை ரிசல்ட்ஸ். பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் ஹோப்ஃபுல்லி இட் வில் கம் இன் பாசிட்டிவ். லாஸ்ட் 4 years வந்து நீட் கிராக் பண்ணிட்டு எம்பிபிஎஸ் கிராஸ் பண்றப்போ போத் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணது இல்லாம ஹாப்பினஸும் கேரி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் என்னோட எம்பிபிஎஸ் ஜேர்னில. அது இல்லாம கண்டென்ட் கிரியேஷன்றது வந்து லாஸ்ட் ஒரு 2 years பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணேன். கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா எம்பிபிஎஸ் வந்து ஒரு ஹார்டான ஃபேஸ் தான். ஆக்சுவலி இட்ஸ் ஹார்ட் ஃபேஸ். பட் இருந்தாலும் வந்து அதுலயே ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. நம்ம அதை கேரி பண்றப்போ ஒரு மாதிரி நம்ம பீப்புளுக்கே வந்து ஓகே டாக்டர்ஸ் இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. டாக்டர்ஸ்னா வந்து ஒரு பேரியர் இருக்குல்ல. டாக்டர்ஸ்னா வந்து அவங்க ஒரு மாதிரி தான் இருக்காங்க. லைக் அவங்க ஒரு ஹை கிளாஸ் மெயின்டைன் பண்றாங்க. அப்படின்னு இல்லாம இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் மூலமா ஓகே டாக்டர்ஸ் வந்து ஒரு என்கேஜிங்கா இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்ட்லி மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்னு கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ள வந்தேன். அது இல்லாம என்னோட ஜேர்னி வந்து நான் 1 year ரிப்பீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நான் நீட் கிராக் பண்ணி தான் உள்ள வந்தேன். ஸோ ஃபர்தரா இப்போ வந்து எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நீட் பிஜி. அதுக்கப்புறம் என்னோட ஸ்டெப்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி கிராஸ் பண்ணி போகும். இப்போதைக்கு லைஃப் வந்து ஆல் குட், நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் ஆஸ் வெல் அஸ் வந்து ஒரு எம்பிபிஎஸ் டிகிரி வந்து கூடிய சீக்கிரம் கொஞ்சம் டைம்ல வந்து டிகிரி ஹோல்ட் பண்றேன். So Kana, whoever is watching this video, or all the best Anupakana, so he can also feel confident, okay? So yarella in the video பார்த்துட்டு இருக்கோ, please give him all the best because அவரோட டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நமக்காக லைக் ஸ்பெஷலி ஃபார் நம்ம we need தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்காக டு கிவ் த லாஸ்ட் மினிட் ஒரு மோட்டிவேஷன் ஒரு பூஸ்டுக்காக தான் he has joined with us. ஸோ நம்ம ரொம்ப டைம் எதுவுமே எடுக்காது, நம்ம டைரக்ட்லி கிறிஸ்பா he is going to help you because அவருக்கு தான் அந்த ஜேர்னி வந்து இன்னும் கிளியராக ஷேர் பண்ண முடியும். பிகாஸ் நமக்கு ஒரே ஒரு 7 days மட்டும்தான் இருக்கு, ஒரே ஒரு வீக் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஐ திங்க் I'll call you Sandy. Yeah, sure. I'm comfortable with Sandy itself. So yes, so Sandy especially main problem enna just 1 week da irukku. Yeah. Students வந்து மேம் இந்த ஒரு வீடியோ பார்த்தேன்னா can I get this much, can I do that, because அவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ், யாரும் இல்ல அது வந்து ஷேர் பண்றது எல்லாரும் அந்த டைம்ல. So what did you do little கொஞ்சம் டிஃபரெண்ட்? how did you control the stress mainly? ஸ்ட்ரெஸ்னா யூசுவலா ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம மேனேஜ் பண்றோம்னு ஈஸியா வாயில சொல்லிடலாம். லைக் வந்து என்னால ஸ்ட்ரெஸ் மேனேஜ் இப்போ நான் வந்து கான்ஃபிடென்ட்டா சொல்லிடலாம். ஆனா அந்த ஃபேஸ்ல இருக்கிறப்போ நானும் ஸ்ட்ரெஸ்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட்ல இருந்து தான் நானும் வந்திருக்கேன். ஓகேங்களா? அந்த டைம்ல ஸ்ட்ரெஸ் இருக்குதான் செய்யும், அது ஒரு காமன் விஷயம். பட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணி நம்ம எப்படி எக்ஸாம் டேக்கிள் பண்ண போறோம்னா, ஸ்ட்ரெஸ் ஒரு சைட்ல இருந்தாதான் இப்போ நம்ம வந்து படிக்கிற பசங்களுக்கு தான் பயம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அது வந்து ஒரு உண்மையான விஷயம். இப்ப படிக்காத பசங்க வந்து அந்த பெருசா அந்த பயத்தை கேரி பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த பயம் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் படிச்சிருக்கிறதுனால தான் அந்த பயம் வருது. ஸோ என்னோட இன்புட்டை நான் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ நான் படிக்கிறதுனால தான் எனக்கு அந்த பயம் வருது. அதுக்கேற்ற மாதிரி நான் இன்புட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ அவுட்புட் வந்து அதுக்கேற்ற பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் கண்டிப்பா இருக்க போகுது. நான் இன்புட்டே போடலாம் மட்டும்தான் நான் வந்து இன்னும் பயப்படணும். ஐயோ சில பேர் சொல்லுவாங்க எனக்கு படிக்கணும்னு தோணுது, நான் படிக்காம இருக்கேன், ஸோ அதனால பயம் வருது. வேற நான் படிச்சுட்டு பயம் வருது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா கண்டிப்பா வந்து நீ இன்புட் கொடுத்தனா கண்டிப்பா அது அவுட்புட் வந்து பாசிட்டிவா தான். ஹார்ட் ஒர்க் கம்ப்ளீட்லி பேஸ் ஆஃப் தான். ஸோ அதனால வந்து என்னதான் நீங்க பயத்துல இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு பயம் இருக்கிறது வந்து ஒரு காமன் திங். அது வந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், இப்ப நான் என்னோட எம்பிபிஎஸ் ஸ்பேஸ்ல இருக்கிறப்போ நான் எக்ஸாமுக்கு போனாலும் இதே பயத்தோட எனக்கு நீங்க ஒரு நீட் எக்ஸாம் எழுதுனால தான் இந்த பயம் உங்களுக்கு வருது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. யார் எவ்வளவு பெரிய எக்ஸாம் எழுதினாலும் அவங்களுக்கு பயம் இருக்கிறது காமன் திங். அந்த பயத்தை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணும்னா, நம்ம கான்ஃபிடென்ட்டா கன்சிஸ்டென்ட்டா நம்ம எக்ஸாம் எழுதுறோமா, டெய்லி மார்க் டெஸ்ட் பாக்குறோமா, மார்க் டெஸ்ட் எழுதி அதை அனலைஸ் பண்றோமா, நம்மளோட ரேங்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இன்க்ரீஸ் ஆகலைன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பூஸ்ட் பண்ண போறோம், நம்ம என்ன வந்து கூடுதலா நம்ம வந்து என்ன எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடணும், நம்ம கோல்ஸ் ஃபுல்லாவே அதை தான் நோக்கி இருக்கணும். பயம்ன்றது வந்து கன்சிஸ்டண்டா இருக்கதான் போகுது. இப்ப நான் இன்னைக்கு பயந்தாலும் நாளைக்கு போய் நான் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும்.
இப்ப நான் பயந்து சஃபர் ஆகி உட்காந்துருக்கிறதுனால எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்க போறது இல்லை. அந்த ஒரு 2 ஹவர்ஸோ இப்ப நான் ஒரு 10 மினிட்ஸ் ஆக்சுவலா நான் ஒரு 10 மினிட்ஸ் நான் பிரேக் ஆகி உட்காந்துட்டேன்னா நீ அந்த 10 மினிட்ஸ் கழிச்சு எழுந்து ஓடிதான் ஆகணும். ஏன்னா உனக்கு இருக்கிறது இந்த லாஸ்ட் 7 days தான். இந்த 7 daysல நீ யூஸ் பண்ற ஒரு நிமிஷமும் ஒரு வேல்யூ. இந்த ஒரு நிமிஷம் தான் நீ கடைசியா யூஸ் பண்ண ஒரு மினிட் ஒரு செகண்டோட அவுட்புட்டா வரப்போகுது. ஸோ இந்த 7 daysக்கு நீ வந்து லாஸ்ட் 1 இயர்க்கு செலவு பண்ண உன்னோட டைம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீ அந்த ஒரு ஃபேஸ் பார்த்துட்டு வந்துட்ட. இது வந்து லாஸ்ட் ஒரு 5% ஃபேஸ் தான். இந்த 5% ஃபேஸ் ஆனா ரொம்ப குரூஷியலான ஃபேஸ். இந்த குரூஷியல் ஃபேஸ்ல நீ ஒரு செகண்டுமே வேல்யூ பண்ணணும். உனக்கு பயம் கன்சிஸ்டண்டா இருக்கதான் போகுது. பட் ஆனா பயத்தால வந்து நீ உடஞ்சி உட்காந்துட்டேன்னா எங்கேயுமே வந்து அது உனக்கு பாசிட்டிவான அவுட்புட் கொடுக்க போறது இல்லை. அது ஒரு சைட்ல உனக்கு பயம் இருந்தாலும் நீ ஷெட்யூல் பண்றியா, டெய்லி எழுந்திருக்கியா, ஓகே நான் இன்னைக்கு எழுந்திருக்கேன், என்ன பிளான் பண்ண போறேன், இல்ல பிஃபோர் நைட்டே வந்து நீ தூங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ண போறேன், நான் மார்னிங் எழுந்து இந்த சாப்டர்ஸ் பார்க்க போறேன், இந்த டெஸ்ட் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ண போறேன், இந்த சாப்டர்ல நான் வீக்கா இருக்கேன், இதெல்லாம் வந்து டேக்கிள் பண்ண போறேன், இதுக்கு இன்புட் கொடுக்க போறேன். ஸோ ஒரு நாளைக்கு 2 மார்க் டெஸ்ட் எழுது. ஒருத்தவங்களுக்கு ஒரு சில பேர் வந்து ஒரு நாளைக்கு 2 மார்க் டெஸ்ட் எழுதுவாங்க. சில பேர் வந்து 1 மார்க் டெஸ்ட் எழுதி அதை அனலைஸ் பண்ணி எதுல வீக்கா இருக்கும்னு சொல்லி அதை புஷ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இப்படி நீ இந்த டைம்ல இருக்கிறப்போ மார்க் டெஸ்ட் ரொம்ப முக்கியம் யூஸ்வலா நம்ம பண்றது. ஸோ மார்க் டெஸ்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி கரெக்டான ஸ்லீப் ஷெட்யூலும் முக்கியம் மேம். இப்போ நான் எப்படி பண்ணேன்னா, நான் மார்னிங் எழுந்திட்டு ஒரு மார்க் டெஸ்ட் எழுதிட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு ஒரு 2 to 3 hours ஸ்லீப் நல்லா பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு வந்து அது இந்த ஸ்லீப் இருந்தாதான் வந்து நெக்ஸ்ட் நான் எழுதி என்னை புஷ் பண்ணி என்னை அசல் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இது எனக்கு செட் ஆச்சு. ஸோ உங்களுக்கு செட் ஆகுற மாதிரி நீங்க வந்து ஆஃப்டர்நூன் டைம் ஸ்லீப் பண்ணா ஆஃப்டர்நூன் டைம் ஒரு நல்ல ஷெட்யூல் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ரிவிஷன் டாபிக்ஸ் வச்சுக்கிட்டு ஈவினிங் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன செல்ஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கோ அந்த டாபிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 6 to 7 hours நல்லாவே தூங்கலாம். ஏன்னா அது அந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுக்கு ஹார்ட் பண்ணி ரொம்ப புஷ் பண்ணி கஷ்டப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம படிச்சது தான் அவங்களும் கேட்க போறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்புட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இப்படிதான் நம்ம இந்த லாஸ்ட் 7 days எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஐ திங்க் சாண்டி வந்து ஃபுல் ஸ்ட்ரக்சரே சொல்லியிருக்காங்க. டே மார்னிங் டு ஈவினிங் எல்லாமே ஒரே ஒரு கொஸ்டின்ல எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க கண்ணா. ஸோ அதனால நான் வந்து டிஃப்ரெண்ட் கொஸ்டின் கேட்க தேவையில்லைடா. பட் இப்போ சாண்டி எல்லாருமே சொல்றாங்க மேம் பேஷனா இருக்கு, இல்லைன்னா பேரண்ட்ஸுக்காக இந்த வந்து MBBS ஐ வாண்ட் டு டூ. பட் வாஸ் தேர் எனி இன்சிடென்ட் இன் யோர் லைஃப் தட் வாஸ் லைக் அ ஐ ஓப்பனர், இல்லைன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி? லைக் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ரெஸ்பெக்ட், இல்லைன்னா ஏதோ ஒரு லைஃப்ல சம்திங் யூ ஹவ் காட், ஒரு ரிவார்ட் மாதிரி சம்திங்? இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின் மேம். ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து இப்ப நீட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து ஒரு 40% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன யோசிப்பாங்கன்னா, பேரண்ட்ஸ் புஷ்ல வந்திருக்கோம், ஸோ இது வந்து ரியலி ஒர்த் இட்டா அப்படின்னு யோசிப்பாங்க. இல்ல சில பேர் வந்து செல்ஃப் கான்பிடன்ஸாவே உள்ள வந்திருப்பாங்க. ஆஃப்டர் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பாக்குற அளவுக்கு இவ்வளவு ஒர்த்தா MBBS, இப்ப நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் ஒருத்த அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த ஃபேஸ்ல நானும் இருந்திருக்கேன். ஆக்சுவலா ஒரு ஸ்டூடெண்டா வந்திருக்கப்போ எல்லா ஃபேஸும் நானும் கிராஸ் பண்ணிதான் இப்ப எனக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ நான் வரப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயர்லாம் வந்து எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல அந்த ஒயிட் கோட் செரிமனின்னு ஒண்ணு கண்டக்ட் பண்ணுவோம். அந்த ஒயிட் கோட் செரிமனிக்கு அப்படியே வந்து அந்த கூஸ் பம்ப்ஸ் வரும் பாருங்க, அப்படியே வந்து அது வந்து ஒரு எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம உள்ள வந்தப்போ நம்ம பேக்ல திரும்பி பார்த்தா அவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஐயோ ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றப்போ ஒரு கண்ணுல தண்ணி வரும். ஐயோ இந்த கொஸ்டின்ஸ் தெரியலன்னா என்ன ஆகுது, இல்ல எக்ஸாம் ஹால்ல வந்து ஐயோ நம்மளுக்கு நீட் சீட் கிடைக்கலன்னா அது எல்லாமே ஓவர் டேக் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த ஒயிட் கோட் செரிமனி அப்போ அந்த கோட்டை வியர் பண்றப்போ அவ்வளோ ஒரு ஃபீல் வரும். எனக்கு ஸ்பெஷல் மூமெண்ட்னு சொல்றப்போ நாங்க எங்க வார்ட்ஸ்ல எல்லாம் வந்து நாங்க கேஸ் பார்க்க போவோம் மேம். அப்போ வந்து செகண்ட் இயர்ல இருந்து போஸ்டிங்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. செகண்ட் எல்லாம் போஸ்டிங்ஸ் போட அப்போ ஒரு ஓல்டர் பர்சன், இது வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட், ஒரு ஓல்டர் பர்சன் அவங்களுக்கு வந்து நான் என்ன வந்து கோட் போட்டிருக்கேன். ஆக்சுவலா பெரிய டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஸ்டாஃப் இருப்பாங்க, ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரியாது நான் வந்து ஒரு ஹையர் டாக்டர்ஸா இல்ல ஸ்டூடெண்டா எதுவுமே தெரியாது. அவங்க டாக்டர் சார் இதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்றப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல நம்ம படிச்சது இப்போ அது வந்து ஒரு நார்மல் பர்சன் அந்த ஸ்லிப்பை எடுத்து படிக்க முடியாது. ஏன்னா அதுல என்ன எழுதிருக்குன்றது வந்து ஒரு MBBS ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அது தெரியும். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அதை கரெக்டா சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஒரு நல்ல வார்த்தை, இதை பாருங்க டாக்டர் சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றப்போ ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படி கை எடுத்துக்குறப்போ அந்த ஃபீலே வேற எதுலையுமே கிடைக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க நம்ம பிலீவ் பண்றாங்க.
இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அதுதான் நான் சொல்லிட்டு இருப்பேன். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மேம் ஹை வெயிட்டேஜ் டாபிக் இல்லைன்னா இ கான்செப்ட் ஸ்கிப் பண்ண முடியுமா? ஐ ஆல்வேஸ் டெல் தம், நீங்க வந்து பேஷன்ஸ் சூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து டாபிக்ஸ் சூஸ் பண்ணலாம், அது ஒரு ஆப்ஷனா இருக்கு. பட் அது தாண்டி நம்ம அந்த எம்பிபிஎஸ் குள்ள இல்லைன்னா அந்த இன்டர்ன்ஷிப் எவ்ரி டைம் they don't know நீங்க வந்து இன்டர்ன் ஆயிருக்கா இல்லைன்னா இப்போ நீங்க வந்து பாஸ் ஆயிருக்கா. they don't know. Patients will look at you like a god only. அதேதான். like please like doctor please save me இல்லைன்னா like உடம்பு சரியில்லை ப்ளீஸ் ஏதாவது. ஸோ ஐ ஆல்வேஸ் டெல் தி ஸ்டூடெண்ட், நீங்க வந்து ஒரு பிக்கர் கோலுக்காக எய்ம் பண்ணிட்டு இருக்கேன். நாட் ஜஸ்ட் லைக் ஓகே நீட் பாஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஓகே ஒரு டாக்டர்னு நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஒரு டேக் போடலாம். தட் இஸ் நாட் த திங். நம்ம வந்து பேஷண்ட்ஸ் அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி, இன்க்ளூடிங் மீ, நான் வந்து எவ்வளோ வாட்டி ஹாஸ்பிட்டலில் போய் I don't know anything what is happening, no. So I'll be like, doctor please tell me, no, நாளைக்கு கிளாஸ் இருக்கு, இன்னைக்கு என்ன பண்ண முடியும். So we go with full pressure and doctors are so calm. அவர் வந்து காமா அதெல்லாமே செக் பண்ணி அதுக்கப்புறம் மெடிசின் எழுதி எல்லாமே ஓகே ஆகுங்க, அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாங்க. ரீசெண்டா என்ன ஆச்சுன்னா மேம், எங்க அம்மாக்கு வந்து உடம்பு வலி ரொம்ப இருந்துச்சு, ஓகேவா. அப்ப வந்து நான் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டேன். அந்த இன்ஜெக்ஷன்ல அவங்க வந்து பெயின் குறைஞ்சிச்சுன்னு சொல்றப்ப அது எவ்வளவு வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும். நம்ம அம்மா நம்ம பார்க்க, அவங்க வந்து ஒரு வெளியில ஒரு டாக்டர் கிட்ட பார்க்காம நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறப்போ அவங்க எவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க, நம்ம அதுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். எனக்கு வலி குறைஞ்சிருச்சுன்னு சொல்றப்போ நம்ம வெளியில வந்து சின்ன வயசுல இருந்து அம்மா நம்மள கூட்டு போய் ஒரு டாக்டர் கிட்ட காட்டுறது இல்லாம இப்ப நம்ம அம்மாக்கு நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அவங்க வலி குறைஞ்சிருச்சுன்னு சொல்றப்போ அந்த ஃபீல் எல்லாம் எப்படி இருக்கும். சோ வந்து டாக்டர்ன்றதுலயே வந்து ஒரு இதுதான், ஒரு கெத்து, ஒரு வர்த்துதான். ரொம்ப சூப்பரா இருக்கு. பிகாஸ் next year நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு I want them to talk also, like you know it's very nice. Because I always tell நம்ம ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு like பேரண்ட்ஸ்க்காக மேம் I'm doing this இல்லைன்னா மேம் for you I'm doing this, it's not for us, it's for you. Because இந்த ஒரு ரிவார்ட் ஃபீலிங் இல்லைன்னா இந்த மாதிரி பேசும்போது we get goosebumps listening to it. As teachers though we are very proud. Now Sandy, mainly வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் I think see I always tell them motivation is from within. But இப்போ லாஸ்ட் மினிட்ல what do you tell the students, like எப்படி ரிவைஸ் பண்ணணும் இல்லைன்னா குவிக்கா எப்படி எல்லாமே ஒரு என்ன ஓவர்வியூ மாதிரி நோட்ஸ் யூஸ் பண்ணணுமா இல்லைன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா, ஃபிளாஷ் கார்ட்ஸா இல்லைன்னா மைண்ட் மேப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணி இந்த 7 daysல நமக்கு மேக்ஸிமம் ஸ்பெஷலி பயாலஜியில மெயின் ப்ராப்ளம் என்னன்னா இன்னைக்கு ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் they forget the chapter next day. So how did you go through the 7 days of revision cycle? Okay ma'am. இப்போ நான் படிக்கிறப்போ எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் இதுதான் நான். சோ எல்லாருக்குமே வந்து அவங்க இண்டிவிஜுவல் அனலைசிஸ் இருக்கும். இப்ப நான் படிக்கிறேன், உங்களுக்கு ஒரு அனலைசிஸ் இருக்கும். இண்டிவிஜுவலாவே நம்மளோட பொட்டன்ஷியல் தெரியும். சோ நம்ம எங்க வீக்ல இருப்போம் தெரியும், நம்ம எங்க ஸ்ட்ராங்கா இருப்போம், எல்லாருமே ஒரு இண்டிவிஜுவல் அனலைஸ் பண்ணி வச்சிருப்போம். அதை தாண்டியும் நம்மளுக்கு பயம் இருக்கும். ஒருவேளை இந்த சாப்டர் நம்ம படிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் சாப்டர் ஜம்ப் பண்றப்போ இந்த சாப்டர் மறந்துடுமோ, அந்த சாப்டர் மறந்துடுமோ. சோ வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பிளான் பண்ணேன்னா, நான் எதுல ஸ்ட்ராங்கா இருக்கேன், வீக்கா இருக்கேன், மிட்டா இருக்கேன்றது வந்து நான் வந்து ஒரு செக்ரிகேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோட பொட்டன்ஷியல், இப்போ என் ஃப்ரெண்டு வந்து இந்த சாப்டர் கவர் பண்றாங்க, நான் அந்த சாப்டர் கவர் பண்ணக்கூடாது. சில பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் இது. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் பண்றாங்க, ஸோ நான் அது படிக்கல, எனக்கு பயமா இருக்கு, அவன் அது படிச்சுட்டான், எனக்கு இது பயமா இருக்கு, இவங்க அது படிக்கிறாங்க, ஸோ லாஸ்ட் டைம்ல நான் தப்பா பிளான் பண்றோம். உங்க பிளான் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ என்னோட பொட்டன்ஷியல் எனக்கு தான் தெரியும். நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிக்கணும். ஸோ நான் பயாலஜி எடுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஜுவாலஜியும் பாட்னியும் எனக்கு எதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கான சாப்டர், எதெல்லாம் வீக்கான சாப்டர், எதுல நான் ஒர்க் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் நான் அதை செக்ரிகேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நான் எதெல்லாம் வீக்கா இருக்கோ அதெல்லாம் மேக்ஸிமம் கவர் பண்ண பார்ப்பேன். ஏன்னா ஸ்ட்ராங்கான சாப்டர் நான் திருப்பி வந்து ஒன்ஸ் எடுத்து பார்த்தா எனக்கு ஓகே. பட் ஆனால் வீக்கான சாப்டர் வந்து நான் டெய்லி ரிவிஷன் அட்லீஸ்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் வந்து எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அது வந்து கஷ்டமா இருக்குன்னு திருப்பி அந்த சைடு போகாம இருந்தா அது இன்னும் கஷ்டமா தான் மாறும். ஸோ அதனால வந்து எனக்கு அது என்னதான் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லைஃப்ல ஃபேஸ் பண்ண எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். நம்ம நினைச்சா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது கஷ்டமா இருக்குன்னா நீ எந்த அளவுக்கு நீ அதுக்கு ஒர்க் பண்றியோ, பிராக்டிஸ் மேக்ஸ் அ பர்சன் பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி எந்த அளவுக்கு அதுக்கு ஒர்க் பண்றியோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு ரிசல்ட் கொடுக்க தான் போகுது. ஸோ கஷ்டமான ஃபேஸ்ல நீ எந்த அளவுக்கு இது பண்றியோ. ஸோ நான் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தேன்னா, நான் வந்து லைக் ஃப்ளோ சார்ட்ஸ் மாதிரி நிறைய வச்சிருப்பேன் மேம். ரூம்ல பேஸ் பண்ணி வச்சிருந்தேன் ஃப்ளோ சார்ட்ஸ் மாதிரி. மார்னிங் எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட என் ரூம்ல வந்து ஒரு 20+ ஃப்ளோ சார்ட்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அந்த ஃப்ளோ சார்ட்ஸ்லாம் நான் மார்னிங் எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல பிரீத் எடுத்துட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 20 minutes அந்த ஃப்ளோ சார்ட்ஸ்க்கு மட்டுமே நான் ஒர்க் பண்ணுவேன். ஒரு கிளான்ஸ் ஃபுல்லா ரிவிஷன் அப்படியே வந்து கண்ணாலே பார்த்து ஐசைட் பண்ணி என்னென்னலாம் இருக்கு அப்படின்ட்டு தான் நான் ஒர்க் பண்றதுக்கு எனக்கு பயாலஜிக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அது இல்லாம நான் மார்க்கர் ஹைலைட்லாம் பண்ணி வச்சிருப்பேன். எனக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா தோணுது, ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம வீக் ஆகணும் ஹைலைட் பண்ணி வச்சுப்பேன். ஹைலைட் பண்ண என் புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து
ஒரு பேஜ்ல கிட்டத்தட்ட ஒரு 20 ஹைலைட் கலர்ஸ் அந்த அளவுக்கு பேஜ் வந்து ஹைலைட் பண்ணி இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஃப்ளோ சார்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. டெய்லி நான் எழுந்து ரீகால் பண்றப்போ நான் என்னோட பெட்ல இருந்து பக்கத்துலயே இருக்கிறதுனால நான் எழுந்து அதை நான் வந்து ஸ்கிப் பண்ண முடியல. ஏன்னா அதை தாண்டி தான் நெக்ஸ்ட் ஒர்க்கே எனக்கு இருக்கு. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோ சார்ட்ஸ் ஃபுல்லாவே பார்ப்பேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு புக் எடுத்தேன்னா என்னோட அந்த எப்படி சொல்றது மார்க் வச்சிருப்பேன். இந்த பேஜஸ்லாம் நம்ம திருப்பி ரீகால் பண்ணணும். எப்பயுமே ஒரு சாப்டர்ஸ் படிச்சிட்டோம்னா நம்ம ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கிறோம்னா கடைசியில அது முடிக்கிறப்போ ஐயோ அது முடிஞ்சிருச்சுன்னா மூடக்கூடாது. திருப்பி அது ஸ்டார்டிங்ல போய் ஒன்ஸ் பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் ஒரு லெசனே எடுத்திருக்கோம்னா அந்த ஒரு லெசன் முடிக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹார்ஸ் ஆகுச்சுன்னா திருப்பி அதை ரிவைஸ் பண்ண கண்டிப்பா ஒரு 10 minutes 20 minutes தான் ஆகும் போகுது. அந்த 10 minutes 20 minutes நம்ம அப்ப யூஸ் பண்ணிக்கல. அந்த டைம் வந்து நம்ம ஐயோ 20 minutes இப்ப நான் திருப்பி அந்த சாப்டருக்கே யூஸ் பண்ணணும்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் நீ அந்த சாப்டர் எடுக்கிறப்போ உனக்கு எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் ஒரு 1/2 hour ஆகும். அந்த 20 minutes அப்பவே ரிவைஸ் பண்ணிட்டா உனக்கு நெக்ஸ்ட் டைம் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா ஆல்ரெடி நம்ம ரிவைஸ் பண்ணமே, சரி இப்ப திருப்பி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணா உனக்கு டைம் தான் திரும்பி வந்து ஷார்ட் ஆகும். அதை விட்டுட்டு நீ திருப்பி அப்பவே ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணலன்னா அது கண்டிப்பா உனக்கு கஷ்டமா தான் போகும். ஸோ அந்த மாதிரி எப்போ இந்த லாஸ்ட் 7 days உனக்கு நீ வீக்கா இருக்கிற டாபிக்ஸ்லாம் வந்து நீ ஒரு டைம் ஃபுல்லாவே ரிவிஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குயிக் ரிவிஷன் ஒரு 10 minutes ஒரு 20 minutes உனக்கு எதெல்லாம் எந்தெந்த டாபிக்லாம் திருப்பி ரிவிஷன் பண்ண நினைக்கிறோமோ அந்த டாபிக் பார்த்துட்டு திருப்பி நெக்ஸ்ட் சாப்டர் போனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். So I think that is one of the best revision topics. And in the students I think like you know when Sandy's time and all was there இவ்வளோ strategies எல்லாமே கம்மியா இருந்துச்சுல்ல. இப்போ வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு யூடியூப்ல strategies. ஆனாலும் நான் எப்பவுமே on We Need Tamil Nadu also நான் மேக்ஸிமம் ட்ரை பண்றேன் என்னன்னா I usually talk to நம்ம even I have a lot of doctor friends. ஸோ அவங்ககிட்ட ஒரு வாட்டி கேட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ்வலி மேக் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ். பிகாஸ் ரொம்ப ஈஸி தான் நமக்கு வந்து ஏஐ கிட்ட கேட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறது ரொம்ப ஈஸி தான். பட் ஆனால் கஸ்டமைசேஷன் தான் மோஸ்ட் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இப்போவுமே கஸ்டமைசேஷன் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. லைக் இப்போ கோபிகாக்கு என்ன தேவை, சாண்டிக்கு என்ன தேவைன்னு ஒன்லி சாண்டி அண்ட் கோபிகா கேன் ஃபிகர் இட் அவுட். மேக்ஸிமம் ட்ரை பண்ணி ஆல்டர் பண்ண ட்ரை பண்ணல. இந்த வே யூ டோல்ட் நோ அந்த ரிவிஷன் டெக்னிக் அவ்வளோ ஷார்ப்பா இருக்கு. ஃப்ளோ சார்ட் தாண்டி தான் ஐ கேன் கிராஸ் த ரூம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைக் மிரர் ஒன்லி ஐ see the flow chart. That is your way of dealing with this. And trust me, இந்த வீடியோ பார்க்குற maybe 90% of students problem also can get sorted by thinking you know your way. Yeah, hopefully I like it. Yeah. So இப்போ what is the most exciting இப்போ நம்ம நீட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐ திங்க் they'll be like ma'am enough ma'am please ask him about MBBS. எப்படி இருந்துச்சு லைஃப் இஸ் என்டர்டெய்னிங் ஆர் இல்லனா ரொம்ப ஸ்டடீஸா இருக்கா MBBS ஓட பீரியட்? மேம் இப்போ as a ஜெனரல் பப்ளிக்கா நீங்க சொல்லுங்க அதுக்கு எப்படி ஆப்போசிட் இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து MBBS எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஏன்னா எங்க சைடுல இருந்து நீங்க கேக்குறதுக்கு வந்து என்கிட்ட ஆன்சர் இருக்கு. இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி இருக்குன்றத நான் ஆன்சர் பண்ண எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உங்க சைடுல தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்க சைடுல இருந்து இருக்காங்க. சோ நீங்க அவங்களுக்கு பதிலா நீங்க கேளுங்க எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. யா சோ நான் வந்து யூசுவலி முன்னாடி ஓகே பிஃபோர் திஸ் மெடிக்கோஸ் நீங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல இல்லைன்னா யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கு இப்போ. ஆனா அந்த டைம்ல we never knew. So we used to be like ரொம்ப சீரியஸா இருக்கு MBBS full time study. But ஆனா இப்போ when I see some vlogs no I see like they go a little out கொஞ்சம் ஃபெஸ்ட் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி லேப்ல எல்லாமே நீங்க வந்து பேசிட்டு இருக்கும் இல்லைன்னா you will be passing the sheet. ஒரு ஸ்கூலோட ஒரு சின்ன ஒரு thought I've seen in lot of vlogs. So நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஃபீலிங் from your side if it comes it will be better. Yes ma'am நான் சொல்றேன் ஃபுல்லா தெளிவா சொல்றேன் எப்படி. இப்போ எல்லாருக்குமே வந்து நம்ம மைண்ட் செட்ல என்ன அகாடமிக்ஸ் தான் ஃபுல்லா. பட் ஆனா வந்து MBBSன்றது வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி மேம். ஈவன் தோ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஒரு சைட்ல இருந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வந்து எவ்ரி செகண்ட்ஸ் நமக்குள்ள இருக்கணும். ஏன்னா நம்ம பண்றது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். பிசைட் தட் எல்லா என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும் மேம். இப்போ ஸ்டார்டிங்ல வந்து நம்ம ஒரு இயருக்கும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைக் கோஎடா தான் நம்ம படிப்போம். ஸோ வந்து அங்க வந்து ஒரு பேரியரே இருக்காது. லைக் மென் ஃபீமேல் அப்படின்ற ஒரு பேரியரே இருக்காது. எல்லாருமே நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. எல்லாருக்கிட்டும் ஒரு சோசியலிட்டி ஆக்டிவிட்டி நிறைய இருக்கும். நம்ம பழகுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஜாலியான வைப் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேங்ஸ் நம்ம செட் பண்ணுவோம். அவங்க கூட வந்து வெளியே போறது, அவங்க கூட சில் பண்றது. பட் நம்மளுக்கு வந்து மார்க்ஸ் அண்ட் அட்டெண்டன்ஸ் வந்து ரொம்பவே வந்து கீனா பார்ப்பாங்க. எல்லா காலேஜ்லயும் 75% அட்டெண்டன்ஸ் இருக்கணும். அது இல்லாம வந்து மார்க்ஸ் வந்து 50%. அதை நீங்க கிராஸ் பண்ணிட்டா போதும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சில் தான். நம்ம அதான் மேம் இப்போ MBBSன்றது வந்து நீ வந்து நீ வந்து பில்ட் பண்றது தான். நீ வந்து உனக்கு ஏத்த மாதிரி நீ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வச்சிருந்த, இந்த மார்க்ஸ்க்கும் அட்டெண்டன்ஸ்க்கும் வந்து பிளான் வச்சிருந்தனா மற்றபடி நீ வந்து கல்ச்சுரல்ஸ் இருக்கும் மேம். கல்ச்சுரல்ஸ்ல
எனிதிங் நீங்க வந்து எதுல வந்து பேஷனேட்டா இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நடக்கும். ஸ்போர்ட்ஸ் இருக்கும். ஸ்போர்ட்ஸ்ல வந்து சில பேர் பிளேயர்ஸ்லாம் வந்து லைக் வாலிபால், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாலிபால்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க, கிரிக்கெட்ல பிளேஸ் பண்ணுவாங்க. அது இல்லாம கல்ச்சுரல்ஸ், இண்டிவிஜுவல் டான்ஸ், பரதநாட்டியம் எல்லாம் உன்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே கொண்டு வந்துருவாங்க. ஸோ கல்ச்சுரல்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே சூப்பரா போகும். அது இல்லாம வந்து நம்ம சில் டைம்ன்றது வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம் தான். அந்த டெஸ்ட் டைம், அந்த அந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க, அந்த டைம் மட்டும் தான் நம்ம வந்து நம்மள புஷ் பண்ணி படிக்கிறோம். அந்த டைம்ல நம்ம வந்து ட்ரூத்ஃபுல்லா இருந்தாகணும். ஏன்னா நம்ம படிக்கிறது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அதை தவிர்த்து நம்ம சில்லா இருக்கலாம், ரொம்பவே என்கேஜிங்கா போகும். ஈவன் தோ நம்ம பிஜிஸ்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. எந்த ஒரு டவுட்னாலும் வந்து அவங்களை ஈஸியா கான்டாக்ட் பண்ற ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அது இல்லாம ப்ரொஃபசர்ஸும் சில ப்ரொஃபசர்லாம் சில்லா இருப்பாங்க. ஏன்னா அவங்களும் வந்து எங்களை மாதிரி ஃபேஸ்ல தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட சைடு என்னன்னு தெரியும். அதுக்கு எதுவுமே சில்லா இருப்பாங்க. எல்லாமே ஈஸியா அப்ரோச்சபிளா இருப்பாங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் நம்ம கிட்டே இருக்கிற மாதிரி ரொம்ப பெருசா ஒரு ஹார்டஸ்ட் ஃபேஸா தெரியும். அந்த எக்ஸாம் டைம் மட்டும் தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம், ஏன்னா அது நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்துருக்கோன்றதுனால அந்த எக்ஸாம் ஃபேஸ் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா தெரியும். மற்றபடி வந்து ஒரு அகாடமிக்ஸ் எல்லாம் இருக்கவே இருக்காது. உள்ள வந்தனா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம், நிறைய கான்டெக்ட் பில்ட் பண்ணலாம். அது இல்லாம வெளியில நம்மள பாக்குறவங்களே வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் பெட்டரா பார்ப்பாங்க. லைக் நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் பர்சன்றதுனால வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா பாக்குறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கலாம். அது இல்லாம வந்து என்கேஜ்மெண்ட்லாம் வந்து இப்போ நம்ம வெளியில ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்மளுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். இப்போ சில ஒரு போலீஸ் நம்ம பார்த்தா, ஒரு டாக்டர்னு சொன்னா அவங்க நம்மளுக்கு தனி டாக்டர் சைன் முன்னே இருந்துச்சுன்னா ஐ ட்ரை வெரி ஸ்லோலி, ஐ நாட் கோ டச். அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கும். பிகாஸ் டாக்டர், நம்ம அட்வொகேட், அவருக்கு மட்டும்தான் அந்த லோகோ இருக்கு. நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி அந்த ரெஸ்பெக்ட் வரும். மேன் ஐ ஹர்ட் லாட் ஆஃப் பீப்புள் ஆல்சோ டெல்லிங் டாக்டரோட கார்டு யூ ஹேவ் டு பை, பிகாஸ் அவர் அவ்வளோ கிளீனா மெயின்டைன் பண்ணுவாங்க. பேஷண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றாங்க அதே மாதிரி. ஸோ ஐ ஹவ் சீன் லைக் I've seen doctors get immense respect. எவ்வளோ எல்லா ஃபீல்டுலுமே எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கு, எல்லா ஃபீல்டுலுமே கரப்ஷனும் இருக்கு. பட் ஐ திங்க் மெஜாரிட்டி நம்ம நியூஸ் கேட்கும் போது பேட் டாக்டர்ஸ் இருக்காங்க, பட் ஆனா குட் டாக்டர்ஸ் ஆர் so லைக் அவர் பத்தி லைக் இட்ஸ் லைக் காட் only, லைக் நத்திங் லெஸ் தேன் தட். பிகாஸ் நம்ம ஒரு ஆக்சிடென்ட் கேஸா இருக்கட்டும், இல்லைன்னா எனிதிங், நோ வி ரன் டு த ஹாஸ்பிட்டல் வித் தட் தாட், டாக்டரால என்னால ஏதோ பண்ண முடியும், அந்த ஒரு தாட் இருக்கு. So I want to say my students also that only every time, because it's not a small run, it's a long run. ஈவன் தோ அதான் மேம் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருந்தாலும் நீங்க என்ஜாய் பண்றதுக்குலாம் எந்த குறையுமே இருக்காது. ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி, அது இல்லாம ஒரு காலேஜ் லைஃப் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். பை த டைம் இப்ப நான் வந்து ஏன்டா காலேஜ் லைஃப் முடிஞ்சது அந்த ஃபேஸ்க்கு வந்துட்டேன். ஐயோ எவ்வளவு குட் மெமரிஸ் நம்ம வச்சிருக்கோம், எவ்வளவு ஃபன் மெமரிஸ். ஈவன் தோ நான் எக்ஸாம்ஸ் வச்சிருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சில் பண்ற டைம்லாம் இதுக்கப்புறம் எனக்கு கிடைக்காது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைஃப் லைக் இன்டர்ன்ஷிப். ஸோ காலேஜ் லைஃப் ரொம்ப ஹாப்பியா போகும். அது எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் பண்ணி தேவை. நான் சொல்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க இந்த நீட்டை மட்டும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு என்ஜாயபிள் லைஃப் தான் உங்களுக்கு த்ரூ அவுட் லைஃப் இருக்க போகுது. I think I want to talk to Sandy more and more actually, but ana namakku oru time constraint irukku. But Sandy, we should definitely connect, okay? Please, like always come, we are always welcome. You are always welcome to Vedantu also. Ipo enge irukku Sandy, like where are you placed? Like I will be traveling to Tamil Nadu, so if you can come, we can meet. Yeah, sure ma'am. I am in Pondicherry ma'am. I can come to anywhere you say. Actually I am pursuing my government medical college in Pondicherry itself ma'am. My native is also in Pondicherry. I want to come to Pondicherry. Avlo beaches. Yeah ma'am, we can explore more ma'am. நிறைய இருக்கு இங்க, நிறைய என்ஜாய் பண்ணலாம். I'll vlog with Sandy, okay, in Pondicherry. But அதுக்காக you guys have to clear NEET. அதுக்கப்புறம் I'll come to the Pondicherry Vedantu's learning center and I can also go meet Sandy. And Sandy, நம்ம இந்த ஒரு செஷன் வந்து இப்போ நமக்கு ஒரு constraint இருக்கறனால, because you also have some prior commitments I know, so அதனால what is the last thing that you want to tell? நம்ம you're small, you're juniors, okay? ரொம்ப juniors இருக்காங்க, குட்டி பசங்க இருக்காங்க. So what do you want to give them, like a last thought or last message for them, before they go for their exam? Yes ma'am, நான் என்ன சொல்லலாம், கன்சிஸ்டண்டா இருங்க, பயப்படாதீங்க. பயம் வந்து காமன் தான். நான் யூஸ்வலா சொன்ன மாதிரி பயப்படுறது வந்து காமனான விஷயம். பட் கன்சிஸ்டண்டா இருங்க, ட்ரூத்ஃபுல் டு யுவர் ஹார்ட். நீங்க வந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலும் உண்மையா இருங்க, அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்க போகுது. அப்படி நினைச்சிட்டு இருந்த ஒரு பர்சன் தான் இப்போ உங்க கோபிகா மேம் முன்னாடி பேசிட்டு இருக்கேன், சரிங்களா? அப்படின்னா என்னோட லைஃப்க்கு நான் ட்ரூத்ஃபுல்லா இல்லைன்னா கண்டிப்பா இந்த இடத்துல நான் வந்து நின்றுக்க மாட்டேன். ஸோ அதுக்கு ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் என்ன நீங்க பாத்துக்கலாம். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான் நான். ஏதோ பெருசா வந்து எங்க இருந்தோ வந்து திடீர்னு நீங்க வந்து உட்காந்துல, உங்களை மாதிரி நானும் அதே
பயாலஜி புக் எடுத்து அதே என்சிஆர்டி எடுத்து லைன் பை லைன் கிளியர் பண்ணி அதே எம்சிக்யூ டே அண்ட் நைட் கிளியர் பண்ணி இது எல்லாமே உங்களுக்கு உங்க பக்கத்துல இருந்து ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுக்கோங்க. உங்க பக்கத்துல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிட்டு தான் இங்க பண்றேன். ஸோ நான் இதுக்கு யூஸ் பண்ண வந்து ஸ்ட்ராட்டஜி லைக் என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, நான் எனக்கு ட்ரூத்ஃபுல்லா இருந்தேன். ஸோ நீங்க உங்களுக்கு ட்ரூத்ஃபுல்லா இருங்க. எந்த ஒரு வேலை செஞ்சா அதுக்கு ட்ரூத்ஃபுல்லா இருங்க, கன்சிஸ்டண்டா இருங்க, டிசிப்ளினா இருங்க, பயப்படாதீங்க. ஏன்னா எல்லா பயம்ன்றது வந்து கன்சிஸ்டன்ட் அது எல்லாத்துக்குமே வரதான் போகுது. இப்போ எனக்கும் வந்து என்னோட ரிசல்ட்ஸ் நினைச்சு பயமா தான் இருக்க போகுது. ஆனா நான் அதுக்கான எஃபர்ட்ஸ் 100% போட்டுட்டேன். ஸோ நீங்க அதே மாதிரி இப்போ இன்னைக்கு படிக்கிறீங்கன்னா உங்களோட எஃபர்ட்ஸ் வந்து கண்டிப்பா போட்டுருங்க. அதுக்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பா பாசிட்டிவா தான் வரும். ஏன்னா எப்படி சொல்றது, நம்ம யாரும் ஒருத்தவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தோத்ததுன்னு வந்து சரித்திரத்துல இடமே கிடையாது. மேபி அவங்க வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை பாதிலே நிறுத்திருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க நிறுத்தக்கூடாது. அதான் நான் சொல்றேன். இப்போ நான் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டுடலாம், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் போடுறோம். இப்போ நீங்க இந்த கடைசி 7 டேஸ்ல நீங்க வந்து ஒரு 4 டேஸ் ஹார்ட் ஒர்க் போட்டு அதுக்கப்புறம் கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான வேல்யூவே இல்லை. அந்த 7 டேஸும் ஹார்ட் ஒர்க் போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கான ரிசல்ட் வரும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நான் இங்க உட்காந்துருக்கேன். திருப்பியும் சொல்றேன், உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான் இப்போ இங்க உட்காந்துருக்கேன். ஸோ என்னையே ஒரு மோட்டிவேஷனா எடுத்து நீங்க உங்க எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்ஸ். ஸோ சாண்டி இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஐ ஸ்டார்டட் இன் 0. இப்போ நம்ம சேனல் வந்து வி ஹேவ் 40,000 ஃபியூச்சர் டாக்டர்ஸ் நம்ம சேனல்ல. எஸ், ஸோ இது வந்து ஒரு 8 months ஆச்சு இந்த சேனல் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது. நம்ம 0ல ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஐடியா கிடையாது பீப்புள் வில் அக்செப்ட் அஸ், நம்ம அக்செப்ட் பண்ணுவாங்களா. பிகாஸ் அந்த ஒரு ஃபேஸில் நம்ம லைக் ஃபார் மீ அட்லீஸ்ட் in the future doctors, in the all like you people, many future doctors are very, they have so much of trust. And I think from that time நம்ம கண்டென்ட்ல இல்லைன்னா ஸ்ட்ராட்டஜில ஐ ஆல்வேஸ் மேக் ஷுர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன அந்த மொமெண்ட்ல என்ன தேவையா இருக்கோ அது மட்டும்தான் ஐ கிவ். ஐ டு நாட் ட்ரை டு ஷோ மை நாலேஜ் ஆஃப். டீச்சர்னு டிகிரி இருக்கு, அதனால இவ்வளோ ஐ டீச் them like small babies. I have seen some videos of you, ma'am. புரியுது, எனக்கு புரியுது நீங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட்டுக்கு இறங்கி டீச் பண்ணுவீங்கன்னு. ஒரு என்கேஜிங்கா புரியுது எனக்கு. That's right. So thank you so much, Sandy, for joining us today. Kanna, all of you, first of all, please let me know in the comment section in the video kapram how you feel. Look at him like your brother only, like your elder brother only. He's going to come, he's definitely going to join us multiple times. Idu vandu nama first meet up mattunda. Even he didn't know about Gopika ma'am, and nama both of them had seen each other's video. But on a personal level we don't know, but now it's the interaction you can see romba super ah irukku. So definitely we will again பாண்டிச்சேரியில வரும்போது we will meet Sandy as well. So அந்த டைம்ல he'll take me to explore Pondicherry, guys. கண்டிப்பா I'm always available for me in Tamil Nadu. Thank you so much. So thank you so much, Sandy, for spending your time. Actually இன்னைக்கு வந்து வீக்கெண்டா, ஆனாலும் நான் பிளான் எல்லாமே சேஞ்ச் பண்ணி நமக்காக தான் இந்த வந்து பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் give all the best to him in the comment section. Include him in his prayers because his results are coming and he will also pray for all of you for May 3rd. நம்ம எல்லாருமே இருக்கு. So don't worry, we need Tamil Nadu is there. Now Sandy also is there like your brother figure. You can also go message him. He's also always active on Instagram. So என்ன டவுட் இருந்தாலும் you can go and talk to him. அவரோட personal levelல he'll reply to you as well. So thank you so much. Thank you so much, ma'am. கண்டிப்பா நம்ம மீட் பண்ணலாம். அது இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிலீவ் இன் காட்னா கண்டிப்பா வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பேரண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த டைம்ல ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு 5 to 10 minutes பேசுங்க. இல்ல உங்க கோபிகா மேம் கிட்டே வந்து அப்ரோச் பண்ணுங்க. அவங்களே நல்லா வந்து உங்களை சாஃப்ட் ஆன் பண்ணுவாங்க. ஸோ பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாருமே இந்த ஃபேஸை தாண்டி தான் வந்திருக்கோம். என் கூட படிச்ச இப்போ 2021 பேட்ச்ல வந்து ஒரு 180 மெம்பர்ஸ் என் பேட்ச் மெம்பர்ஸ்னா எல்லாருமே இந்த ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். ஆனால் வந்து நெக்ஸ்ட் 2 monthsல நாங்கள் எல்லாரும் டாக்டர் ஆக போகிறோம். அதே தான் நீங்களும் ஆக போறீங்க. ஸோ வந்து கான்ஃபிடென்ட்டா இருங்க. நம்மளால முடியாததுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு ஆள் தான் இப்போ நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஸோ பார்த்துக்கலாம். நம்மளோட இன்புட்ஸை தெளிவாக கொடுங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க. எந்த ஒரு டவுட்னாலும் என் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்க. மேம் கிட்டே நீங்க வந்து உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம். I'm always there 24/7 ஆக்டிவா இருக்கடா. AI கூட அவ்வளோ ஆக்டிவா இருக்காது, ஆனா நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கேன். So yes, thank you Sandy, thank you. I wish you all the best and we want to see you back as a doctor. And definitely multiple interactions vannam. Sure. Definitely come back to We Need Tamil Nadu and we will definitely connect. Thank you so much for spending your time. Happy weekend.